ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். முதல்ல ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். இது வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கி வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டோட ஸ்மெல்லு நல்லா போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இது கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 2 பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் தக்காளி. அதை நல்லா அரைச்சி இது கூடவே சேர்த்துக்கிறேன். இதில் தக்காளியை நல்லா அரைச்சி சேர்க்கறதுனால அங்கங்கே தக்காளி தெரியாமல் அந்த மட்டனோட நல்லா பைண்டாகி வரும். தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கிட்டு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தக்காளியோடு ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா அந்த மசாலாவோட ஸ்மெல்லாம் போயிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தான் நம்ம மட்டன் ஆட் பண்ணணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்ச மட்டனை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதித்து ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். இதை இது நல்லா கொதிக்கும்போது அந்த ஃப்ளேவர்ஸ், மட்டனோட ஃப்ளேவர்ஸு, நம்ம போட்ட மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டனை. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட மட்டன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறோம். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேணும்னா இதை நல்ல கிரேவியாக செஞ்சுக்கலாம், இல்லை செமி கிரேவியாக செஞ்சு கூட வச்சுக்கலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.